டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தருணம் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் 6th தமிழ் இயல் 5 பாடறிந்து ஒழுகுதல். இதில் ஆசாரக்கோவை, கண்மணிய கண்ணுரங்கு, தமிழர் பெருவிழா, மனம் கவரும் மாமல்லபுரம், திருக்குறள் ஆகிய பாடங்களை இன்றைக்கி பார்க்க போகிறோம். மயங்கொலிகள் அப்படிங்கிறது இலக்கண பாடம். இது இலக்கண வகுப்பு பார்க்குறப்ப டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இயல் 5 ஆசாரக்கோவை. நல்லொழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும். நாம் ஒழுக்க நெறிகளை அறிந்தால்தான் அவற்றை பின்பற்றி நல்வாழ்வு வாழ முடியும். இந்த நோக்கத்திற்காகவே நம் முன்னோர் அறநூல்களை படைத்தனர். நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை அறநூல்கள் விளக்குகின்றன. அவற்றை அறிவோம் வாருங்கள். இங்கே பாருங்க, பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. நன்றி அறிதல், பொறையுடைமை, இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை, கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல், அறிவுடைமை, நல்லினத்தாரோடு நட்டல், இவை 8ம் சொல்லிய ஆசார வித்து. பெருவாயின் முள்ளியார் எழுதியிருக்காருங்க. ரொம்ப 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 முக்கியமான பாடலுங்க. ப்ரீவியஸ் இயரில் இதிலிருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க, சொல்லும் பொருளும். நன்றி அறிதல், பிறர் செய்த உதவியை மறவாமை, ஒப்புரவு, பிறருக்கு உதவி செய்தல், நட்டல், நட்பு கொள்ளுதல். அடுத்து பாருங்க, பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்க. பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல், பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல், இனிய சொற்களை பேசுதல், எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல், கல்வி அறிவு பெறுதல், பிறருக்கு உதவுதல், அறிவுடையராய் இருத்தல், நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் ஆகிய 8ம் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகளாகும். ரொம்ப 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 முக்கியங்க. எல்லாம் கவனமாக படிச்சிங்க. அடுத்து பாருங்க, நூல்வழி கொடுத்துருக்காங்க. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். இவர் பிறந்த ஊர் கயத்தூர். ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். ரொம்ப 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 முக்கியமான வரிங்க. நல்லா கவனமாக படிங்க. இந்நூல் 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இந்நூல் 100 வெண்பாக்களை கொண்டது. ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா கவனமாக படிச்சிங்க. அடுத்து பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை. அறிவு கூட்டல் உடைமை, அறிவுடைமை. இவை கூட்டல் 8ம், இவை 8ம். நன்றி அறிதல், நன்றி கூட்டல் அறிதல். பொறையுடைமை, பொறை கூட்டல் உடைமை. அடுத்த பாடம் பாருங்க, கண்மணியே கண்ணுரங்கு. பாடல்கள் மனதிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருகின்றன. பாடலை பாடினாலும் மகிழ்ச்சி, கேட்டாலும் மகிழ்ச்சி. ஏட்டில் எழுதப்படாத இசைப்பாடல்கள் தமிழில் ஏராளமாக உள்ளன. தமிழரின் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்விலும் பாடல்கள் முக்கிய இடத்தை பெறுகின்றன. இந்நாட்டுப்புற பாடல்களே தமிழர்களின் வாழ்க்கை முறைகளை படம் பிடித்து காட்டுகின்றன. பாருங்க, பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க. ஆராரோ ஆரிராரோ, ஆராரோ ஆரிராரோ, நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்போற்ற வந்தாயோ. இது பாருங்க, 2024 குரூப் 4ல் இது எதுகை மோனை அப்படிங்கிற ஒரு கேள்வி பதிலில் கேட்டிருக்காங்க. தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்து உதித்த சேர நாட்டு முத்தேனோ. கவனமாக படிச்சிங்க. வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ. குளிக்க குளம் வெட்டி குளம் வாழ அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டிய நாட்டு முத்தமிழோ. கண்ணே கண்மணியே கண்ணுரங்கு கண்ணுரங்கு. ரொம்ப 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 முக்கியங்க. இதில் இந்த 3 நாடுகள் இருக்கு இல்லைங்களா, சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, அது சம்மந்தப்பட்ட கேள்விகள் கேட்பாங்க. அது எப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த தந்தத்தில் தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்து உதித்த சேர நாட்டு முத்தேனோ, சோழ நாட்டு முக்கணியோ, பாண்டி நாட்டு முத்தமிழோ. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள், சொல்லும் பொருளும். நந்தவனம் பூஞ்சோலை, பார் உலகம், பண் இசை, இழைத்து செய்து. இங்கே பாருங்கள், தொகை சொற்களின் விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முத்தேன் கொம்புத்தேன், பொந்துத்தேன், கொசுத்தேன், முக்கணி மா பலா வாழை, முத்தமிழ் இயல் இசை நாடகம். ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா கவனமாக படிச்சிங்க. இங்கே பாருங்கள், பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்க. தமிழ் சோலையில் பூ எடுத்து இசையுடன் பாடி உலகம் புகழ வந்தாயோ. தங்கப்பூ பதித்த தந்தத்தாலான தொட்டிலில் செல்லமாய் உறங்க வந்த சேர நாட்டின் முத்தேனோ.
இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிக்கும் சோழ நாட்டின் முக்கணியோ, குளம் வெட்டி அணைகட்டி குடிமக்களின் பசியை போக்கும் பாண்டி நாட்டின் முத்தமிழோ, கண்ணே கண்மணியே கண்மூடி உறங்குவாயாக. ரொம்ப ரொம்ப முக்கியம், கவனமாக படிச்சிங்க. அடுத்து பாருங்கள், நூல்வழி கொடுத்துருக்காங்க. தாலாட்டு வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று. தாள் என்பதற்கு நாக்கு என்று பொருள். நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு, தாள் கூட்டல் ஆட்டு என்று பெயர் பெற்றது. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தாலாட்டு. ரொம்ப முக்கியம், நல்லா கவனமாக படிச்சிங்க. அடுத்து பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாட்டிசைத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பாட்டு கூட்டல் இசைத்து. கண்ணுறங்கு, கண் கூட்டல் உறங்கு. வாழை கூட்டல் இலை, வாழை இலை. கையமர்த்தி, கையமர்த்தி. உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர் சொல். உதித்த, மறைந்த. அடுத்த பாடம் பாருங்க, தமிழர் பெருவிழா. இது உரைநடை பாடம். உறவுகள் ஒன்று கூடி கொண்டாடும் விழாக்கள் மனதிற்கு மகிழ்வை தரும். மனிதரிடையே ஒற்றுமையை வளர்க்கும். தமிழரின் நாகரிகம், வீரம் ஆகியவற்றை எடுத்துக்காட்டும் வகையில் பல விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. விழாக்கள் நமது பண்பாட்டை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கின்றன. தமிழருக்கே உரிய சிறப்பான விழாவை பற்றி அறிவோம் வாருங்கள். இங்கே பாருங்கள், பொங்கல் திருவிழாவை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுக்குறேன், நீங்கள் படிக்கிறப்ப கவனமாக எல்லாமே படிச்சிங்க. இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழரின் வாழ்க்கை முறையாகும். இயற்கை கடவுளாக வணங்குதல் தமிழர் மரபு. தமிழர் கொண்டாடும் பல விழாக்கள் இயற்கையை போற்றும் வகையிலேயே அமைந்திருக்கின்றன. அவற்றுள் சிறப்பானது பொங்கல் விழா. இது தமிழர் திருநாள் என்றும் போற்றப்படுகிறது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா பொங்கல் விழா. உழவர்கள் ஆடி திங்களில் விதைப்பர், தைத்திங்களில் அறுவடை செய்து பலனடைவர். ரொம்ப முக்கியங்க. தைத்திங்கள் முதல் நாளில் பொங்கலிட்டு வழிபடுவர். எனவே இத்திருவிழாவை அறுவடை திருவிழா என்றும் அழைப்பர். அந்த சமயத்தில் இயற்கை எண்ணெய் பசுமையான ஆடை உடுத்தி பல நிற பூக்களை சூடியிருப்பாள். காயும் கனியும் கரும்பும் எங்கு பார்த்தாலும் விளைந்து காட்சி தரும். உழவர்கள் இயற்கைக்கும் தம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கும் இந்நாளில் நன்றி தெரிவித்து மகிழ்கின்றனர். எனவே இவ்விழாவை உழவர் திருநாள் என்றும் கூறுவர். பொங்கல் திருநாள் 2 நாட்கள் முதல் 4 நாட்கள் வரை கொண்டாடப்படுகிறது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. இது வட்டாரத்திற்கு வட்டாரம் மாறுபடுகிறது. அடுத்து பாருங்க, போகி திருநாள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது ஆன்றோர் மொழி. வீட்டில் உள்ள பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் போகி திருநாள். இது மார்கழி மாதத்தின் இறுதி நாள் ஆகும். ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி இந்த பாக்ஸ் பார்த்துங்க, இது ரொம்ப 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 முக்கியம். வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. ரொம்ப முக்கியங்க. போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. நல்லா கவனமாக வச்சுங்க. அடுத்தது பொங்கல் திருநாள். இதில் முக்கியமான பாயிண்ட் பாருங்கள். பொங்கல் என்பதற்கு பொங்கி பெருகி வருவது என்று பொருள். அப்புறம் இந்த பாக்ஸ் பாயிண்ட் பார்த்துங்க, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுங்க. ரொம்ப கவனமாக படிச்சுங்க. தை முதல் நாள் திருவள்ளுவர் தினமா அல்லது திருவள்ளுவர் ஆண்டா அப்படின்னு சொல்லி குழப்பம் வரும். அந்த குழப்பத்துக்கு இடம் தராமல் நல்லா கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. முதல்ல திருவள்ளுவர் ஆண்டு தான் தொடங்குது, அதுக்கப்புறம் தான் திருவள்ளுவர் தினம் தொடங்குது. அடுத்து பாருங்கள், மாட்டுப்பொங்கல் அப்படின்னு சொன்னேன். பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல். மாடுகள் உழவர்களின் செல்வமாக மதிக்கப்படுகிறது. மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்னும் பொருளும் உண்டு. எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி இந்த பாக்ஸ் டாப்பிங்க ரொம்ப கவனமாக ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப 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 முக்கியம். திருவள்ளுவர் பொது ஆண்டு முன் 31 பிறந்தவர். எனவே திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் 31 கூட்டிக் கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2018 + 31 கூட்டினா 2049 கொடுத்துருக்காங்களா? இப்படி தான். அதாவது நடைமுறை ஆண்டு 2024. இது எப்படி கேள்வியை கேட்பாங்கன்னா, இப்போ 2024 திருவள்ளுவர் ஆண்டு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ 2024 + 31 கூட்டினா 2055. இதுதான் ஆன்சராக வரும். அதனால் இது ரொம்ப முக்கியம், நல்லா கவனமாக பார்த்துங்க. அதே மாதிரி பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. மாட்டுப்பொங்கல் நாளிலோ அதற்கு அடுத்த நாளிலோ சில ஊர்களில் மஞ்சு விரட்டு நடைபெறும். மஞ்சு விரட்டு என்பது மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டு ஆகும். இவ்விளையாட்டு மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறுதழுவுதல் என்றும் அழைக்கப்படுகிறது. ரொம்ப 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 முக்கியங்க, நல்லா கவனமாக படிச்சுங்க. அதே மாதிரி பாருங்கள், காணும் பொங்கல் கொடுத்துருக்காங்களா? இது பாருங்கள், மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் ஆகும். இந்நாளில் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர் வீடுகளுக்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர். குடும்பத்தினருடன் விரும்பிய இடங்களுக்கு சென்று மகிழ்வுடன் பொழுதை கழிப்பர். மேலும்
பட்டிமன்றங்கள், கலை நிகழ்ச்சிகள் முதலியவற்றை நடத்துவர். விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி வெற்றி பெற்றோருக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டுவர். இயற்கை, உழைப்பு, நன்றியுணர்வு, பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழாவே பொங்கல் விழா ஆகும். உலகெங்கும் உள்ள தமிழர்கள் பொங்கல் திருவிழாவை மகிழ்வுடன் கொண்டாடுகின்றனர். அடுத்து பாருங்கள், இந்த பாக்ஸ் டாபிக் ரொம்ப 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 முக்கியங்க, கவனமாக படிச்சிங்க. அறுவடை திருநாள் ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகர சங்கராந்தி என்று கொண்டாடப்படுகிறது. பஞ்சாப் மாநிலத்தில் லோரி என்று கொண்டாடப்படுகிறது. குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் உத்தராயன் என்று கொண்டாடப்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியம், கவனமாக படிச்சிங்க. ப்ரீவியஸ் இயரில் இதுக்கு சம்மந்தமாக கேள்விகள் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கதிர் முற்றியதும் டேஸ் செய்வர். என்ன பண்ணுவாங்க? அறுவடை செய்வர். அடுத்து பாருங்கள், விழாக்களில் வீட்டின் வாயிலில் மாவிளையால் தோரணம் கட்டுவர். பொங்கல் கூட்டல் அன்று, பொங்கலன்று. போகி பண்டிகை, போகி கூட்டல் பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும். பச்சை பசேல் என்ற வயலைக்கான இன்பம் தரும், பட்டுப்போன மரத்தைக்கான துன்பம் தரும். அடுத்த படம் பாருங்க, மனம் கவரும் மாமல்லபுரம். கலைகளும் இலக்கியங்களும் ஒரு நாட்டின் பண்பட்ட நாகரிகத்தை உலகிற்கு உணர்த்துவன. தமிழர்கள் சிற்பம், ஓவியம் முதலிய கலைகளில் சிறந்திருந்தனர். காலத்தால் அழியாத கலைச்செல்வங்கள் பலவற்றை படைத்தனர். நூற்றாண்டுகள் பல கடந்தும் கலைநயம் குறையாமலும் அழகு சிதையாமலும் விளங்கும் கலைச்செல்வங்கள் பல தமிழகத்தில் உண்டு. அவற்றுள் ஒன்றை காண்போம் வாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு பாடம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து கைலுங்கிற ஒரு சிறுமிக்கும் மாமல்லனுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் உள்ள ஒரு பாடம். இது வந்து மாமல்லபுரத்தை பற்றி டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். அப்படி ஜில்லுன்னு காற்று வீசுது, அந்த இடமே ரொம்ப பிரகாசமாக நல்லா வெளிச்சமாக இருக்குது. இப்போ கயல் சிறுமி வந்து பார்க்குறா இந்த இடத்த. இது எந்த இடம்னு தெரியலையே, நாம் இப்போ எங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரே யோசனையாக அப்படியே பார்க்குறா. அந்த இடத்துல ஒரு கோயில் ஒன்று தெரியுது. அது கோயில் மாதிரியும் தெரில, ஒரு தேர் மாதிரியும் தெரில, ரொம்ப வித்தியாசமாக தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ தூரத்தில் ஒருத்தர் குதிரையில் வந்துக்கிட்டு இருக்காரு. அவரை பார்க்குறா. பார்த்தோன்னே அவர் பார்க்குறதுக்கு ஒரு அரசர் மாதிரியே இருக்கிறாரு. சரி இருக்கட்டும், அவர் பக்கத்தில் வந்தோன்னே அவரை பார்த்தோன்னே கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறா. அந்த குதிரையிலேருந்து அவர் பக்கத்தில் வராரு. வந்து இறங்கணுன்னே, ஐயா நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு அரசர் மாதிரியே இருக்கிறீங்க, நீங்கள் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நான் பல்லவ அரசன்மா, என் பேர் வந்து நரசிம்மவர்மன். நான் மற்போரில் சிறந்ததுனால எனக்கு மாமல்லன்னு ஒரு பேர் உண்டு அப்படின்னு சொல்லி அவர் விலைக்கு சொல்கிறாரு. சொன்னோன்னே அந்த பொண்ணு சொல்கிறா, ஐயா என் பேர் வந்து மாதி கயல் ஐயா அப்படின்னு சொல்கிறேன். மதி கயல் 2 பேரா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லையா, மாதி அப்படிங்கிறது வந்து என் பேரினுடைய தலைப்பெழுத்துக்கள், அதாவது இன்சில். மாங்கிறது மங்கை, என்னுடைய அம்மா பேர். தீங்கிறது திருநாவுக்கரசு, என்னுடைய அப்பா பேர். அவங்க 2 பேருனுடைய முதல் எழுத்துக்களை தான் நான் வச்சுருக்கேன். மாதி கயல்னு அப்படின்னு வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா, மகிழ்ச்சிமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் தனியாக வந்து இங்கே எதையோ பார்த்துக்கிட்டு இருக்கியே என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வந்து அந்த பொண்ணு சொல்கிறா, ஐயா இது வந்து தேரா இல்லை கோயிலான்னு எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. ஓ அப்படியா, சரி நான் உனக்கு விலைக்கு சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இது ஒரே பாறையில் செய்யப்பட்ட கோயில். இது வந்து ரதம் போன்ற வடிவில் இருப்பதனால் ரத கோயில்னு சொல்கிறாங்கம்மா. ரதம்னா தேர் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. கயல் சுற்றிலும் பார்க்குறா. பார்த்துட்டு, இங்கே 5 ரதங்கள் இருக்குதே என்னையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே அவர் சொல்கிறாரு, இந்த 5 ரதங்கள் இருக்கிறதுனால தான் இந்த இடத்துக்கு பஞ்சபாண்டவர் ரதம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குமா அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இதெல்லாம் வந்து என் காலத்துலேயே வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா, ஓ நீங்கள் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம்மா நான் வந்து 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓ சரி 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 சரி, இந்த தேரெல்லாம் உருவாக்குறதுக்கு, இந்த கோயிலெலாம் உருவாக்குறதுக்கு கல்லெல்லாம் எங்கேருந்து கொண்டாந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறா. அதுக்கு அவர் சொல்கிறாரு, கல்லெல்லாம் எங்கேருந்து கொண்டாடலாமா, இங்கே இருக்கிற பாறைகள்லேயே நாங்கள் இதெல்லாம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் அப்படி சொன்ன உடனே, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, இவற்றையெல்லாம் கோயிலாக மாற்றணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்லி கயல் கேட்குறா. அதுக்கு மாமல்லன் சொல்கிறாரு, நான் சின்ன வயசுல எங்கள் அப்பாவோட ஒரு தடவை இங்கே வந்தேன். இங்கே விளையாடி இருக்கப்ப நான் சின்ன வயசில் ஒரு தடவை எங்கள் அப்பாவோட இங்கே வந்தேன். இங்கே வந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த பாறையினுடைய நிழல் வந்து யானை மாதிரி தெரிஞ்சுது. உடனே எங்கள் அப்பாக்கிட்ட காட்டினேன். அவர் வந்து ஆமாம் நரசிம்மா இது யானை மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பக்கத்தில் இன்னொரு குன்று ஒன்று இருந்துச்சு, அதனுடைய நிழல் வந்து கோயில் மாதிரி இருக்கிறதா எங்கள் அப்பா சொன்னார்.
உடனே நான் சொன்னேன், அதை வந்து கோயிலாகவும் இதை வந்து யானையாகவும், அது கோயில் முன்னாடி இருக்கிற ஒரு யானையாகவும் நம்ம செதுக்கிடலாம்பா அப்படின்னு சொன்னேன். அவர் நல்ல யோசனை அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு மேலும் இங்கே இருக்கிற எல்லா பாறையுமே வந்து ஒரு நந்தியாவோ ஒரு யானையாவோ ஒரு சிங்கமாவோ இந்த மாதிரி மாற்றிடலாம், இந்த இடத்தையே வந்து ஒரு வந்து சிற்ப கலைக்கூடமாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படின்னு சொன்னதை வந்து மாமல்லன் வந்து அந்த கயல்கிட்ட சொல்லி முடிக்கிறார். உடனே கயல் கேட்குறா, உங்கள் அப்பாவும் அரசரா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாம் கயல், எனக்கு முன்பு பல்லவ நாட்டை ஆட்சி செஞ்சவர் வந்து எங்கள் அப்பா மகேந்திரவர்ம பல்லவர். அவர் காலத்தில் தான் இந்த சிற்ப பணி தொடங்கியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மேலும் வந்து என் காலம் என் பேரனின் காலம் வரை நடைபெற்றது. 4 தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டது இந்த சிற்பங்கள் என வந்து அவர் பெருமையாக சொல்கிறாரு. இந்த சிற்பங்களை எல்லாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல் தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி கயல் சொல்கிறா. சிற்பக்கலையின் உச்சத்தை நீ பார்க்க வேண்டுமா, என் கூட வா அப்படின்னு சொல்லி மாமல்லர் கையில் கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு இருவரும் வந்து வந்து அர்ஜுனன் தபசு என்னும் பாறையின் முன் வந்து நிற்கிறாங்க. நின்றுட்டு பார்வையில் இருந்த சிற்பங்களை வந்து கையில் பார்த்துட்டு ரொம்ப வியந்து போகிறா. ஐயா, இந்த பாறையில் வந்து மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் போன்ற சிற்பங்கள்லாம் செதுக்கப்பட்டிருக்கு. இவரெல்லாம் வந்து உயிருள்ள இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. மாமல்லன் சொல்கிறாரு, ஆமாம் கையில், இவருக்கு வந்து புடைப்பு சிற்பங்கள்னு இன்னொரு பேரும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 2 பாறையில் மட்டுமே 150க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அங்கே ஒருத்தர் கண்ணை மூடி 2 கைகளையும் உயர்த்தி வணங்குவது போல சிற்பம் இருக்குது. அவர் உடல் மெலிந்து எலும்புகளும் நரம்புகளும் வெளியே தெரிவது போல அழகாக செதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கயல் சொல்கிறா. ஆமாம் கயல், அர்ஜுனன் தவம் செய்யும் காட்சி இது. இந்த சிற்பம் உள்ளதால் தான் இப்பாறைக்கு அர்ஜுனன் தபசு என்று பெயர். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு, ஆமாம், இந்த 2 பாறைகளுக்கு இடையில நீர் வடிந்து வந்த தடம் தெரிகிறதே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறா. ஆமாம் கையல், இது ஆகாய கங்கை பூமிக்கு வருவது போல அமைக்கப்பட்டு உள்ளது. மழைக்காலத்தில் இதன் வழியாக மழைநீர் வந்து அப்படி பாய்ந்து வரும்போது உண்மையிலேயே கங்கை ஓடி வருவது போல இருக்கும் அப்படின்னு சொல்லி மாமல்லன் சொல்கிறாரு. கையல் சொல்கிறா, இங்கே யானை சிற்பங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. சிங்கம், புலி, அன்னப்பறவை, உடும்பு, குரங்கு ஏன்னா எல்லாமே வந்து உயிருள்ளதை போலவே அழகாக செதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மான் தன் காலை தூக்கி முகவாய் சுரிந்து கொள்வது போன்ற சிற்பம் வந்து பார்க்கிறதுக்கு உண்மையிலேயே மான் ஒன்று இருப்பதை போலவே தோணுது அப்படின்னு சொல்லி வியப்புடன் கையில் சொல்கிறான். உடனே மாமல்லன் சொல்கிறாரு, இங்கே இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது, இதையெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நாள் போதாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த ஊரின் பெயர் என்ன ஐயா அப்படின்னு சொல்லி அவள் வந்து ஆர்வமாக கேட்குறா. உடனே மாமல்லன் சொல்கிறாரு, இதுதான் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடாரமாகிய மாமல்லபுரம் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாரு. கையில் யோசனை பண்ண சொல்கிறா, உங்கள் பேர் மாமல்லன், இந்த ஊர் பேர் மாமல்லபுரம், ரெண்டுக்கும் ஏதோ ஒத்துமை இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உடனே ஆமாம் கையல், இந்த ஊர் உருவாக எனது கேள்வி தான் முக்கிய காரணமாக இருந்தது. அதனால் எங்கள் அப்பா வந்து என் பேரையே இந்த ஊருக்கு வச்சுட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே வந்து உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி ஐயா அப்படின்னு சொல்லி கையல் சொல்கிறா. எனக்கு தான் கையல், உன்னோட பேசி கொண்டு இருந்ததில்ல என்னுடைய இளமை காலத்திற்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீலை வந்து உணர்றேன். ரொம்ப மகிழ்ச்சி மங்கை திருநாவுக்கரசு கையல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது கையல், எந்திரி எந்திரி, மாமல்லபுரத்துக்கு கல்வி சுற்றுலா போகணுன்னு சொன்னியே, இன்னும் தூங்கிட்டே இருக்கிறியே, தூக்கத்தில் வேறு எங்கள் பேரை சொல்கிறியே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா எழுப்புறாங்க. உடனே கையில் கண் விழிச்சு பார்த்துட்டு, ஓ இவ்வளோ நேரம் கண்டது கனவா, நேற்று மாமல்லபுரத்தை பற்றி டீச்சர் வந்து ஸ்கூலில் சொன்னாங்க, அதை நினச்சிட்டே படுத்ததுனால கனவுல வந்து மாமல்லபுரம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறா. பரவாயில்ல, கனவுல கண்டதை நம்ம நேரில் சந்திக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷமாக புறப்பட தயாரானாள். இதுதான் வந்து கதையில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதில் முக்கியமான பாயிண்ட்ஸை நீங்கள் படிச்சிங்க. நான் வந்து ஓரளவு கதையாக சொல்லியிருக்கிறேன். இதை ஒரு தடவை படிச்சுக்கிட்டு முக்கியமானதை மட்டும் நோட் பண்ணிங்க. அடுத்து பாருங்கள், மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பாக்ஸு, கட்டாயம் நல்லா படிச்சுங்க. 1 அர்ஜுனன் தபசு, 2 கடற்கரை கோயில், 3 பஞ்சபாண்டவர் ரதம், 4 ஒற்றைக்கல் யானை, 5 குகை கோயில், 6 புலிக்குகை, 7 திருக்கடல் மல்லை, 8 கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து, 9 கலங்கரை விளக்கம். ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சிங்க. இந்த பாக்ஸ் ரொம்ப கவனமாக நல்லா படிச்சிங்க. சிற்பக்கலை 4 வகைப்படும்: குடைவரை கோயில்கள், கட்டுமான கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள். இந்த 4 வகையிலும் காணப்படும் ஒரே இடம் மாமல்லபுரம். ரொம்ப 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 முக்கியங்க, நல்லா கவனமாக படிச்சிங்க. அடுத்து பாருங்க, தமிழ் சொல் அறிவோம். நல்வரவு வெல்கம், சிற்பங்கள் கல்ச்சர்ஸ், சில்லுகள் சிப்ஸ், ஆயத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ், ஒப்பனை மேக்கப், சிற்றுண்டி டிஃபன். அடுத்து பாருங்கள், திருக்குறள். ரொம்ப ரொம்ப முக்கியங்க, திருக்குறள்லாம் நல்லா கவனமாக படிச்சிங்க. திருக்குறள் வந்து குறைஞ்சபட்சம் 2 கேள்விகள்னாலும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கட்டாயமாக கேட்பாங்க. உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் சிறப்பான அறங்களை வலியுறுத்தியவர் திருவள்ளுவர். வீட்டிற்கு வந்த விருந்தினரை போற்றுதல், இனிய சொற்களை பேசுதல்,
பிறர் பொருளை விரும்பாமை, ஊக்கத்துடன் செயல்படுதல், பயனற்ற சொற்களை பேசாமல் இருத்தல் ஆகிய அறங்களைப் பற்றிய திருவள்ளுவரின் கருத்துக்களை அறிவோம் வாருங்கள். விருந்தோம்பல். விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டார் பாற்று அன்று. அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று. ரொம்ப முக்கியமான குறளுங்க, நல்லா படிச்சிங்க. அடுத்த குறள் பாருங்க. மோப்ப குலையும் அனிச்சம் முகம் தெரிந்து நோக்க குலையும் விருந்து. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான குறள், அடிக்கடி கேள்விப்பட்ட குறள். மோந்து பார்த்தால் அனிச்ச மலர் வாடிவிடும், நம் முகம் மாறினாலே விருந்தினர் உள்ளம் வாடிவிடும். ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க. கல்லாமை. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல். அடுத்தவர் பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமையானது. ரொம்ப முக்கியமான குறளுங்க. அடுத்த குறள் பாருங்க. களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும், களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம் வளருவது போல தோன்றினாலும் முடிவில் அழிந்துவிடும். இதுவும் ரொம்ப முக்கியமான குறள் தாங்க, நல்லா படிச்சிங்க. அடுத்த குறள் பாருங்க. ஊக்கமுடை தலைப்புல. உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும், ஊக்கமே நிலையான செல்வம் மற்றவை எல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும். ரொம்ப முக்கியமான குறள். அடுத்த குறள் பாருங்க. ஆக்கம் அதர்வினாய்ச் செல்லும் அசைவு இலா ஊக்கம் உடையான் உலை, தளராத ஊக்கம் உடையவனிடம் ஆக்கமானது தானே வழிகேட்டு கொண்டு செல்லும். ரொம்ப முக்கியமான குறளுங்க இதுவும். அடுத்து பாருங்க. வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு, தண்ணீரின் உயரத்திற்கு ஏற்ப நீர்ப்பூக்கள் வளரும், ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள். இதுவும் ரொம்ப முக்கியமான குறளுங்க. அடுத்த குறள் பாருங்க. உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து. ரொம்ப 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 முக்கியமான குறளுங்க. எண்ணுவதை உயர்வாகவே எண்ணுக, எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணமே மனநிறைவை தரும். ரொம்ப 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 முக்கியமான குறள். டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு பொருந்தக்கூடிய குறள்களில் இதுவும் ஒன்று. ரொம்ப முக்கியமான திருக்குறள். நீங்கள் குரூப் 2க்கு படிக்கிறீங்க, குரூப் 4க்கு படிக்கிறீங்க, குரூப் 1க்கு படிக்கிறீங்க, அல்லது வேறு எதுக்கு வேணாலும் படிக்கிறீங்க, எது வேணால் படிச்சுட்டு போங்க. ஆனால் உங்கள் எலிஜிபிலிட்டி நீங்கள் குரூப் 1க்கு படிக்கக்கூடிய எலிஜிபிலிட்டியாக இருக்குது, அல்லது வந்து ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை நோக்கி படிங்க. அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறீங்க ஆகலைங்கிறது இரண்டாம் பட்சம். ஆனால் அதை நோக்கி முயற்சி பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அதுவே உயர்வான எண்ணம். அதுவே உங்களுக்கு வந்து மனநிறைவை தரும், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும், மனப்பக்குவத்தை கொடுக்கும். அப்படிங்கிறத மிக தெளிவாக சொன்ன குறள் இந்த குறள். இந்த குறள் வந்து பர்சனலாகவே எல்லாருமே எடுத்துக்கக்கூடிய குறள். பொதுவாக திருக்குறளே எல்லாத்துக்குமே எல்லா குறளுமே வந்து நிச்சயமாக பயன்படக்கூடிய ஒன்று தான். இருந்தாலும் குறிப்பாக இந்த குறள் நம்மளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒன்றி போகக்கூடிய குறள். அடுத்து பாருங்க. பயனில சொல்லாமை. அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல், நன்மை எது என ஆராயும் அறிவு உடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். ரொம்ப முக்கியமான குறளுங்க இதுவும். அடுத்த குறள் பாருங்க. சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல், பயனுடைய சொற்களை மட்டுமே பேசுக பயன் இல்லாத சொற்களை பேசாமல் விட்டு விடுக. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான குறளுங்க. ஆக நம்ம பார்த்த இந்த 10 குறளுமே ரொம்ப 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 முக்கியமான குறள். எல்லா குறளுமே எல்லாமே நல்லா படிச்சிங்க. அதுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறதையும் நல்லா தெளிவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா குறள் வந்து எளிமையாக மனப்பாடம் ஆயிரும். அடுத்து பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்துறதுங்க. விருந்தினரின் முகம் எப்போது வாடும், நம் முகம் மாறினால் வாடும். நிலையான செல்வம் எதுங்க, ஊக்கம்தான் நிலையான செல்வம். ஆராயும் அறிவு உடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். பொருளுடைமை, பொருள் கூட்டல் உடைமை. உள்ளுவது கூட்டல் எல்லாம், உள்ளுவதெல்லாம். பயன் கூட்டல் இலா, பயன் இலா. அடுத்து பாருங்க. ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த பேராகிராஃபுக்கு பொருந்தக்கூடிய குறள் எதுன்னு கேட்குறாங்க. இது ஒரு நிமிஷம் பாருங்க. வீட்டிற்குள் வந்த வேலனை தந்தை அழைத்தார். உங்கள் பள்ளியில் பேச்சு போட்டி நடப்பதாக கூறினாயே, பெயர் கொடுத்து விட்டாயே என்று கேட்டார். இல்லையப்பா, அமுதன் என்னைவிட நன்றாக பேசுவான், அவனுக்குத்தான் பரிசு கிடைக்கும், எனவே நான் பெயர் கொடுக்கவில்லை என்றான் வேலன். போட்டியில் வெற்றியும் தோல்வியும் இயல்புதான், அதற்காக போட்டியிடாமல் விலகக்கூடாது. நாம் எந்த அளவு ஊக்கத்துடன் செயல்படுகிறோமோ அந்த அளவிற்கு வெற்றி கிடைக்கும், எனவே நீ போட்டியில் கலந்து கொள் என்றார் அப்பா. உற்சாகம் அடைந்தான் வேலன். நாளை பெயர் கொடுத்து விடுகிறேன் அப்பா என்றான்.
இதுக்கு பாருங்க கரெக்டான பொருத்தம் கூடிய குறள் எதுங்க? வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. இதுதான் ரொம்ப பொருத்தமான குறள். ஓகேங்க, இன்னைக்கு 6th தமிழ் இயல் 5 கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். நல்லா படிங்க, கவனமாக படிங்க, ஆழ்ந்து படிங்க. நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வெற்றி உங்களை நோக்கி வரும். எப்போவுமே எந்த ஒரு சூழ்நிலையுமே மனம் தளரக்கூடாது. அவங்க அதை சொல்லிட்டாங்க, இவங்க இதை சொல்லிட்டாங்க, நம்மளால் இன்னும் படிக்க முடியலையே, பாஸ் பண்ண முடியலையே அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு எண்ணம், நிச்சயம் நாம் இந்த தேர்வில் பாஸ் ஆயிடுவோம். அதுக்கு நம்ம கன்சிஸ்டன்சியாக தொடர்ச்சியாக படிக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக வச்சுங்க. நீங்கள் ஒரு தடவை படித்தாலும் சரி, ஆழ்ந்து படிங்க. 2வது தடவை படிக்கிறப்ப உங்களுக்கு எத்தனை தடவை கேட்டாலும் அது மறக்கவே மறக்காது. அந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். எனவே தெளிவாக யோசனை பண்ணி நீங்கள் முடிவெடுத்து படிங்க. வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.